நபர். அவர் பேர் பிடி செல்வகுமார். விஜயனுடைய ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து பிஆர்ஓவா இருந்தாரு. இன்னும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். விஜய் என்கிற ஒரு மனிதர் இல்லை என்றால் பிடி செல்வகுமாரே கிடையாது. நீங்க எனக்கு அவர் பிஆர்ஓ கூட எனக்கு கிடையாது. அவர் வந்து ஒரு ஜெமினி சினிமா பத்திரிகையில விளம்பரம் வாங்குற ஒருத்தர். ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பளம் இருக்கு. அப்புறம் விளம்பரம் வாங்கினா ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். ரொம்ப வெளிப்படையா சொல்ல போனா அதிகபட்சமாக ஒரு 2000 ரூபாய் அவருடைய மாத வருமானமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிடி செல்வகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில எனக்கு தெரிஞ்சு சாலிகிராமத்துல 10 வீடு வச்சிருக்காரு. பல 100 கோடிக்கு அவர் அதிபதியா இருக்காரு. இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னா விஜயால வந்தது. இவர் என்ன பண்ணுவாருன்னா விஜயை வந்து அப்படியே வந்து ஒரு இரும்பு திரை போட்டு மூடின மாதிரி வச்சுக்கிட்டு விஜய் நடிக்கிற படமா என் மூலம் தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கணும், விஜய் நடிக்கிற படமா நான் தான் அதை பிசினஸ் பண்ணி கொடுப்பேன், ஐ மீன் நான் தான் மீடியேட்டரா இருந்து அந்த விநியோகஸ்தருக்கு படத்தை வித்து கொடுப்பேங்கிற மாதிரி ஒரு மோனோபோலி சிங்கிள் ஆளா பண்ணி இன்னைக்கு அவ்வளவு பெரிய அளவில் வந்து ஒரு சம்பாரிச்சிட்டாரு. அதுலதான் விஜய் என்ன பண்ணாரு, ஆகா நம்ம இவ்வளவு நாள் ஒரு பாம்புக்கு பாலை ஊத்திட்டோம், அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு அவர் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாஸ்ங்கிற ஒருத்தர் பிஆர் ஆக்குனாரு, ஜெகதீஷ்ங்கிற ஒருத்தர் மேனேஜர் ஆக்கி இன்னைக்கு விஜய் வந்து மிகப்பெரிய உச்சத்துல இருக்காரு. நீங்கள் விஜய்க்கு செய்த துரோகத்தை அவர் சரியான நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாரு. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப செல்வகுமார் என்ன பண்றாருன்னா இந்த கட்டத்தில் விஜயோட நெருங்கிட்டோம்னா நம்ம ஏதாவது ஒரு குஷியான இடத்த பிடிச்சிடலான்ட்டு பல வழியில அவர் ட்ரை பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம மூலமா கூட அந்த முயற்சியை அவர் மேற்கொண்டார். பட் அது நடக்கல. அது நடக்கலைங்கிறது இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா விஜய்க்கு எதிராக அவர் ஒரு பக்கம் கருத்து சொல்றாரு. பல யூடியூப் சேனல்களுக்கு இவரே ஃபண்டிங் பண்ணி நீங்க விஜயை பத்தி வந்து நெகட்டிவான வீடியோ போடுங்கன்னு இவர் பணம் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல்ல இவர் பணம் கொடுத்து அவங்க என்கிட்டயே அப்ரோச் பண்ணாங்க. சார் நீங்க வந்து விஜயை பத்தி நெகட்டிவா பேசணும், உங்களுக்கு இவ்வளவு ரூபா பணம் தர்றோம், இந்த பணத்தை தர்றது பிடி செல்வகுமார் அப்படின்னாரு. நான் உடனே ரொம்ப கடுமையா ரியாக்ட் பண்ணிவிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா தனக்கு வாழ்க்கையை கொடுத்த விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வந்து பிடி செல்வகுமார் பண்ணிட்டு இருக்காரு. அது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். விஜயனுடைய வளர்ச்சிக்கு பிடி செல்வகுமார்லாம் காரணம் இல்லை. பிடி செல்வகுமார் இடத்துல வேற ஒரு எக்ஸ் இருந்திருந்தாலும் புரியுதா இல்லையா, அவர் வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவரால் வந்து விஜய்க்கு எந்த நன்மையுமே கிடையாது. புரியுதா இல்லையா.